வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு உதவித்தொகை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதியோருக்கான உதவித்தொகை திட்டம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த திட்டம் வந்து யாருக்கானது, ஸோ இந்த உதவித்தொகை வந்து எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய முதியவங்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற நிலையில் இருக்கவங்க, உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்து மூலிமா பயன்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் இருந்தும் ஸோ உறவே இல்லாமல் இருக்கிறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கணவன் இறந்து பார்த்தீங்கன்னா மனைவி உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ பெற்ற பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களை ஸோ கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, அவங்க வழி இல்லாமல் நிற்கிற சூழ்நிலையில், ஆதரவற்ற நிலையில் இருக்கும்போது இந்த திட்டத்து மூலிமா அவங்க பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அந்த முதியோருங்க இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 வயது நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கான படிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு இதுக்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்தா இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய விதமான ப்ரொசீஜரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த முதியோர் உதவித்தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2 டாக்குமெண்ட் முக்கியமாக வந்து கேட்டிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வயது சான்று, இன்னொன்று வந்து இருப்பிட சான்று கேட்டிருக்காங்க. வயது சான்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஏஜை வந்து நிறைய பேர் மாற்றி போட்டு ஸோ இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்யூஸ் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான இருப்பிட சான்று வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இருப்பிட சான்று வந்து பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழெல்லாம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை மற்ற ப்ரௌசிங் சென்டர்லையும் இல்லை வேறு எதுலையுமே அப்ளைவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 சான்றையும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை ஆய்வு செய்வாங்க. ஸோ விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண விண்ணப்பம் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய விண்ணப்பத்தை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எதுக்காக சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பின டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீங்கள் பதிவு பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இந்த உரிமை தொகைக்கு நீங்கள் தகுதியான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த 1000 ரூபா வந்து மாதம் மாதம் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான முதியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உதவியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ மாதம் 1000 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுறதுக்கான உணவாக இருக்கட்டும், மற்ற தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவுகள் இருந்தும் பல பேர் கைவிடுறதுனால ஸோ அவங்க வந்து நடு வீதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல திட்டத்தை கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு தெரிய வருது. தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு தகுதியாக இருக்கீங்களோ, ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கவலையான ஒரு நிலைமையில் இருக்கீங்களோ, ஸோ அவங்க எல்லாருமே இந்த திட்டத்து மூலிமா பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த திட்டத்தை பற்றி தெரிய வரணும். ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரி வர நல்ல தகவலோடையும் நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.